ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்னொரு வீடியோ. வணக்கம் 12 ராசி நண்பர்களே. என்ன நடக்குது? இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னா, வருஷம் நான் ராசி பலன் சொல்றேன்ட்டு இந்த ஜோசியர் எல்லாமே இருக்கு 12 ராசியில ஒரு ராசி 2 ராசி இல்ல 12 ராசியுமே பில்டப் பண்ணி ஓஹோ இந்த வருஷம் உங்களுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்மளும் ஜனவரியில அதெல்லாம் கேட்டுட்டு இந்த வருஷம் போன வருஷத்தோட பெட்டரா இருக்கும் போலடா, கம்பேக் கொடுக்குறேன்டா, இந்த வருஷம் என்னோட ரிடம்ஷன் ஆர்க்குடான்னு நம்ம நினைப்போம். ஆனா டிசம்பர்ல திரும்பி பார்த்தா அது எதுவுமே நடந்திருக்காது. இந்த வருஷமும் அதே மாதிரி ஓஹோன்னு உங்க ராசிக்கும் சொல்லியிருக்காங்க, என் ராசிக்கும் சொல்லியிருக்காங்க. அப்படி என்னெல்லாம் சொன்னாங்கன்னு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம அதுல ஒவ்வொரு ராசியா பார்த்து அதுக்கு என்ன சொன்னாங்கன்னு பார்த்து அதே ராசியில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணி என்னடா உன் ராசிக்கும் அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லியிருக்காங்க, இதுல ஒன்னாச்சும் உனக்கு நடந்துச்சா அப்படின்னு கேட்டு அவனையும் டிப்ரெஷன் பண்ண போறோம். சைட்ல எப்படி உங்க ராசி வந்துச்சுன்னா நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நோட் பண்ணிட்டே வாங்க. இந்த வெள்ளை சட்டை, இந்த துண்டு, மேல போட்டிருக்க பட்டை, இது எல்லாமே வெறும் ஒரு ஜோசிய வீடியோ பண்றவங்கனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஏஸ்தட்டிக்காக வச்சதுதான், எதையும் குறிப்பிட்டெல்லாம் கிடையாது. நீங்களே ஏதாவது நினைச்சிட்டு என்னை வம்புல எடுத்து விட்டுறாதீங்க. இந்த கெட்டப்பட பார்க்க நான் அந்த இட்லி கடை சிவனேசன் கேரக்டர் மாதிரி இல்ல. 100 வருஷம் மீது பாறையா. ஓகே நண்பர்களே, 12 ராசியும் இந்த கண்ணாடி குவளைக்குள்ள இருக்கு. இதுல இருந்து ரேண்டமா எடுத்துதான் நம்ம ஒவ்வொரு ராசியா பார்க்க போறோம். ஓகே, முதல் ராசி உங்க ராசியா வரணும்னு வேண்டிக்கோங்க. சிம்ம ராசி வந்திருக்கு. சிம்ம ராசிக்காரர்களே, சாணி மேல எப்பயும் சுத்திக்கிட்டே இருக்க மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆமாங்க. அந்த பிரச்சனை எல்லாம் இந்த ஏப்ரல் மாசம் மே மாசத்துக்கு அப்புறம் காணாம போயிருக்கும். இல்லடா ஏப்ரலுக்கு அப்புறம் இல்லடா ஜூலைக்கு அப்புறம் நார்மல் ஆயிடுச்சுடா. ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் ஒரு சில பிரச்சனை காணாம போயிடுச்சு. நல்ல நேரம் ஆரம்பமாயிடுது. பொதுவாவே இந்த ராசிக்காரங்க எல்லாம் எப்படின்னா, நீங்க 4 பேர் கடன் கொடுத்துட்டு நீங்க கடனாளி மாதிரி அந்த 4 பேர் பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த காசு வராது. கொடுத்த காசை எப்படி வசூல் பண்ண போறோம் தெரியலையே. ஆனா அப்படி இருந்த விஷயங்கள்லாம் இந்த வருஷம் கண்டிப்பா மாறி இருக்கும். இல்ல நான் தான் நிறைய கடன் வாங்கிருக்கேன். அப்படியா? நான் தான் கடன் இது பண்ண அவனுக்கு தான் ஏமாத்தி சுத்திட்டு இருக்கான். பணத்தை எப்ப தருவ? வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். நீங்களும் நார்மல் பீப்புள் மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஆனா திடீர்னு ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு எங்கிருந்தோ பணம் வர ஆரம்பிச்சிருக்கும், பயங்கரமான வருமானம் இருந்திருக்கும், உங்களுக்கு கடன் எல்லாம் தீர்ந்திருக்கும். அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, ஏறி இருக்கு. அது அதே மாதிரி இறங்கி இருக்கு. கையில எது இல்லாம பிச்சை கூட எடுத்திருக்கேன். பிச்சை எடுக்கனால வந்துடக்கூடாது. 10 ரூபாய் 2 ரூபாய்க்குலாம் பிச்சை எடுத்துருந்தேன். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. இன்னொரு சீக்கிரம் சொல்றேன், எனக்கே நேத்து பார்க்கும் போது தெரிஞ்சு, சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாம் தெய்வத்தோட செல்ல பிள்ளைகளாம். அதனால எப்பயும் உங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேர் இருக்குமா? ஸ்பெஷல் சுத்தடி. எனக்கு மட்டும்தான் இருக்கிறதே எல்லா கெட்ட விஷயமும் நடந்திருக்கு. கொஞ்சம் ஒரு துளி இலக்கு இல்ல எனக்கெல்லாம். எனக்கு நான் எதுலாம் கைக்கிறோம் அதெல்லாம் நாசமா போயிருது. அதுதான் இப்போதைக்கு எனக்கு நடந்துட்டு இருக்கு. இப்ப சொன்னா பாத்துங்க பச்சை பொய். தெய்வத்தோட செல்ல பிள்ளைகளாம் சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய் அது. சரி, அடுத்து என்ன ராசி? கடக ராசி வந்திருக்கு. ஆனா உங்களுக்கு நான் இப்ப சொல்ல, அப்புறமா சொல்றேன். என்னையா அவன் என்னைய மட்டும் தனியா உள்ள இழுக்கிறியான்? மகர ராசி வந்திருக்கு. மகர ராசிக்காரர்களே, ஜனவரியே உங்களுக்கு நாசமா போயிருக்கும். ஓபனிங் எப்படி இருக்க? பழங்கன மாதிரி தான். ஆனா பிப்ரவரியில இருந்து நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஒண்ணும் நடக்கல. அண்ணன் தம்பி சண்டை, குடும்ப சண்டைகள்லாம் இருந்துச்சுன்னா முடிஞ்சிருக்கும். பீக்ல போறதே இந்த வருஷம் தான். நீங்க சுமந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் தூக்கி போட்டு சொர்க்கத்துல வாழ்ந்த ஆண்டு இந்த 2025. சொர்க்கத்துல வாழ்ந்த இது 2025 அப்படிதானே? மே மாசம் போலீஸ் ஸ்டேஷன்ல 8 நாளா தங்கிட்டு இருக்கேன். ரவுடிங் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா? என்னடா சொல்ற? ஸ்டேஷன் போற அளவுக்குலாம் நீ பெரிய ஆளு இல்லடா. எதுக்குடா நீ போன? ஆக மொத்தத்துல ஒரு விஷயமே இல்லாத பிரச்சனைக்கு போய் ஸ்டேஷன்ல உட்காந்து வந்திருக்க. இந்த 2025 வெளிநாடு பயணங்கள் போகாம நீங்க இருந்திருக்கவே மாட்டீங்க. நல்ல சேனல் வச்சிருக்கேன், 50K பக்கம் இருக்கு. வார்த்தை பேசி கம்மி பண்ண வச்சிருக்காரு, போட்டு தள்ளிடுவேன். அப்புறம் உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்தா இந்த வருஷம் சால்வ் ஆயிருக்கும். இல்ல ஒரு எடிட்டர் நீ எடுத்துட்டீங்கன்னா அவன் தலைவலி, முதுகு வலி, உடம்புலி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீ எடிட்டர்னால போய் கேடு. அடுத்து என்ன ராசி?
விருச்சிக ராசி வந்திருக்கு. ஆனா இதுவும் அப்புறமா பார்ப்போம். ஏன்னு அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. அடுத்து என்ன ராசி? துலா ராசி வந்திருக்கு. துலா ராசிக்காரர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கையை கொடுங்க முதல்ல. ஏன்னா இந்த வருஷத்துல 12 ராசியில கொடுத்து வச்ச ராசி உங்க ராசி தான். அப்பதான் இல்ல பச்சை போய் இது வருஷம் சொல்றாங்க. ஆனா யார்கிட்ட நான் என்னத்த கொடுத்து வச்சேன்னு தெரியல. இந்த 2025 உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு லக்கியான ஒரு இயர் வருதான். ஒரு இளவு இல்ல, நான் அது இப்போ சொல்ல அதே வீட்டுலதான் வாடகை வீட்டுக்கு தான் கத்துக்கிட்டு இருக்கேன். அதே சம்பளத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். முக்கியமா இந்த வருஷம் யாராச்சும் உங்களை பகைச்சிருந்தாங்கன்னா உங்க ராசியோட பவர்னால அவங்க இந்த வருஷம் இல்லாமையே போயிருப்பாங்க. அப்படியா? இல்ல எல்லா ஜென்மங்களும் டெய்லி என் சுத்திட்டு இருக்குதுங்க. ஆனா அவங்க நல்லாதான் இருக்காங்களா? நல்லாதான் இருக்காங்க எல்லாரும். என்னடா டேய் இங்க பாரு, உன்னால மயிரை கூட விட முடியாது. எனக்கு லாஸ்ட் இயர் வந்து இந்த டிவி சேனல்ஸ்ல இருக்குல்ல, நீ சொன்னது எல்லாமே அவங்களும் ஒரு வேற மாடுலேஷன்ல சொன்னாங்க. இந்த படத்துல எல்லாம் உயர்ந்து காட்டுவாங்க தெரியுமா, பழமலை கொட்டுறது, ஒரு சூறாவளி கிளம்பியது, அந்த மாதிரி பாட்டு மனசுக்குள்ள போட்டு நான் பாட்டுக்கு சுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இயர் 2 வந்துருச்சு, ஸ்டில் எதுவும் மாறல. அதெல்லாம் சொன்னாங்கன்னா சும்மா ஒரு ஃபன்னுக்கு கேட்டுட்டு கேட்டமா சிரிச்சமான்னு போயிடணும். அதை நினைச்சு வந்து இமேஜினேஷன்லாம் பண்ணக்கூடாது. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. அடுத்த ராசி மீன ராசி. மீனராசி நேயர்களே, உங்களை பார்த்து சிரிச்ச சொந்தக்காரங்க முன்னாடி எல்லாம் தலை நிமிர்ந்து நடந்த வருஷம் இந்த 2025. தலை நிமிர்ந்தா அப்படிலாம் ஒன்றும் பெருசாலாம் நடக்கல. இந்த வருஷம் தான் எச்சா அசிங்கப்பட்டேன். ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ என்ன? வருஷத்துல எப்பயோலாம் இல்ல, வருஷத்தோட ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுத்துதான் காலையில ஆபீஸ்க்குள்ளேயே கூப்பிட்டுருப்பாங்க. 6 மாசம் கழிச்சு வேணா ஒரு டைப் போட்டானுங்க, அது எப்படியா இருந்தாலும் போட்டுருவானுங்கடா. அவங்க சொல்ற மவுட்ருக்கு எனக்கு இந்த சம்மந்தமும் இல்லைங்க. சத்தியமா இல்ல, இப்ப வரைக்கும் தரமாட்டேன்னு தான் சொல்றேன். தரேடா, அடுத்த வருஷமும் தருவாங்களான்னு தெரியலையேடா. தருவானா தரமாட்டானா? ஏப்பா மீனராசிக்காரங்களா, நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளின்னா உங்களுக்கு சாம்பார்ல இருந்து சேட்டலைட் வரைக்கும் தெரியாத விஷயங்களே இல்லையாமா? அப்படியா? சாம்பார்ல இருந்து சேட்டலைட் வரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது மீனராசிக்காரங்களுக்கு. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. அப்படி இருந்தா நான் ஏன் இப்படி இருக்க போறேன்? அப்படிலாம் கிடையாது. அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்படியெல்லாம் இருந்திருந்தா நான் எங்கேயும் அடி வாங்க போறேன். யாரோ உங்கள்கிட்ட தப்பா சொல்லி இருக்காங்க. உன்னை எல்லாரும் இங்க புத்திசாலின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. அடுத்த ராசி மிதுனம் வந்திருக்கு. இதையும் அப்புறமா பார்க்கலாம். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? A few moments later. ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களே, இந்த வருஷம் கஷ்டப்பட்டு கேவலப்பட்டு இருந்த உங்க வாழ்க்கை பிப்ரவரிக்கு அப்புறம் பேரு புகழ் ப்ராஃபிட்னு இந்த 3 PU இமாலய வெற்றி அடைஞ்சிருக்கும். இமாலய வெற்றிலாம் அடையல, ஓரளவுக்கு ப்ராஃபிட் ஆயிருக்கு. ப்ராஃபிட் எதுல வந்துச்சு, எதனால வந்துச்சுன்னா நான் வேலை வெட்டிலாம் விட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல இறங்கிட்டேன். அப்போ மறுபடியும் நீ லாஸ் பண்ணிடுவ. அட வாயை மூடிக்கிட்டு பேசாம வாயா. உங்களால மறக்க முடியாத ஆண்டா இந்த வருஷம் அமைஞ்சிருக்கும். நல்ல விதமா இல்ல கெட்ட விதமா. கெட்ட விதமாவா? பணம் வரது மட்டும் இல்ல, இந்த வருஷம் வந்து நீங்க யார கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு உங்க லைஃப் பார்ட்னரையும் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. 2025ல. ஆமா, நோட்டுச்சு. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. மயிரும் தெரியல. போயிருச்சடா, எங்கடா இருக்கும்? போயிருச்சா? இது அவருக்கு சொந்தம் இல்லடா. அதுதான் பிரேக்கப் ஆயிடுச்சுடா. அது மோசமா பிரேக்கப் ஆச்சு. உனக்கே தெரியல. சென்னையில போயிட்டு இங்க இருந்து போய் பார்த்து சரி, அதெல்லாம் வேணாம், வீடியோ வேணாம். உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாமே சரியா போயிருக்கும். கிட்டத்தட்ட 106 டிகிரி போயிட்டு 2 நாள் அட்மிட் ஆகி சென்னையிலே தன்னந்தனியா அட்மிட் ஆயிருந்தேன். 6 குளுக்கோஸ் சேர்த்துறாங்க. இன்னி வரைக்கும் எனக்கு கோல்டு போகல. மதுரையில அடிக்கிற வெயிலுக்கு எனக்கு கோல்டு பிடிச்சிருந்தா நான் எந்த நிலைமையில இருக்கேன்? டைஃபாய்டு உட்காந்து பேசிட்டு இருக்கேன். உடம்பு நல்லா இருக்கும். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. வீட்டுல வந்து நீங்க வந்தாலே இவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மரியாதை கிடைச்சிருந்திருக்கும் இந்த வருஷம். திட்டு வாங்கிட்டு வந்து படுத்து கிடக்க. ஸ்கூல் பையன் மாதிரி நாளைக்கு வேலைக்கு போகணும், ஒழுக்கமா டிவி அமைச்சு போய் தூங்குடான்னு எங்க அப்பா இப்பதான் கத்துனாரு. போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. அவங்க உள்ள எப்படி சோறு போறாங்கன்னு எனக்கு தெரியல. சாப்பாடு படியில வச்சுட்டு கூப்பிடுவாங்க. ஒரு தடவை கூப்பிடுவாங்க, போயிட்டு எடுத்துக்கிட்டு 2வது தடவை கூப்பிட மாட்டாங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. மனுஷா மரியாதையே இல்லையா? ஓகே, இன்னும் 3 ராசி தான் மிச்சம் இருக்கு.
மேஷ ராசி. நீங்க ஜூன் வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கவனமா ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஜூனுக்கு அப்புறம் எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஒன்றும் ஆகாது. அதான் கால் ஆக்சிடென்ட் ஆகி கால் உடைஞ்சு வீட்டுல ஒரு 4 மாசம் படுக்க வச்சுட்டாங்க. ஜூலைல இருந்து ஒவ்வொன்னா லைனா அடி வாங்கி இப்ப வளைகிருச்சு, கால் உடைஞ்சு போர் அடிச்சு போச்சியா போயா. மேசராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த வருஷம் 2025 மிகவும் அற்புதமான ஆண்டு. மயிர்ல இருந்துச்சு, அப்புறம் ஏன்னா காலை உடைச்சு போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. காலை உடைச்சு விட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. 2024 விட 2025 தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு இருந்திருக்கும் இந்த வருஷம். பரவாயில்ல, 2024 கம்பேர் பண்ணும்போது 25 பரவாயில்ல. 25 செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் காலை உடைச்சு போட்டாங்க. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அதுல கலந்துருந்தீங்கன்னா நீங்க சக்சஸும் ஆயிருப்பீங்க. அந்த ஷேர் மார்க்கெட்டிங் ஜீனியஸ் உங்க முன்னாடி பேசுவார். சேவ் பண்ணலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஆனா நம்ம தான் மாற்றுக்கிறதாச்சு, இதுல ஓட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணிட்டேன். அட மலக்குறங்க. சரி, அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அவ்வளவுதானா? என்னடா பாதி ராசிக்கு தான் பார்த்தேன், பாதி ராசிக்கு சொல்லவே இல்லை, பார்சியாலிட்டி பார்க்குறியான்னு கேட்காதீங்க. 12 ராசிக்கும் தான் சொல்லியிருந்தேன். ஆனால் 12 ராசி ஒரே ஸ்ட்ரெச்சில் போட்டால் வீடியோ கிறிஸ்பாக இருக்குமா இல்லை உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியல. அதனால தான் பாதியாக போட்டுக்கலான்னு பிரிச்சிருக்கோம். சப்போஸ் இந்த வீடியோவில் உங்கள் ராசி வரலன்னா கண்டிப்பாக பார்ட் 2ல இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா ரீச் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ நாளைக்கே போட்டுடலாம். அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினது மட்டும் இல்லை, இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் ரிப்ளை பண்ணி போடமுன கதைகளும் இருக்குது. அதெல்லாமே பார்ட் 2ல பார்ப்போம். அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் வருஷம் வந்துட்டு தான் போகுது. நானும் பார்க்குறேன்டா, நீ எப்போதான் நியூ இயரோட சேர்த்து எனக்கு ஹாப்பியும் கொண்டு வரேன்னு. தோணல, எனக்கே தோணும்ல. தோட வை, அது எப்படி? அது நடக்கட்டும், அதுதான் நடக்கும் ஒரு நாள். நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.